நிறைய பேர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த சேலஞ்ச் முருகன் அருளால இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். இன்னைக்கு ஒன் டே ஃபுல்லா கோயில்ல கிடைக்கிற பிரசாதம் மட்டும் தான் சாப்பிட போறோம். அவங்க கோயிலுக்கு எதுக்கு வருவாங்க, நான் பேர் தின்றதுக்கு வந்திருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வடபழனி முருகன் கோயிலுக்கு என்ன பிரசாதம் கிடைக்கும்னு பாக்கலாம். அப்பனே முருகா அங்கிள், பிரசாதம் எங்க கிடைக்கும்? உள்ளதான் கிடைக்குது பிரசாதம். மார்னிங் வந்து நல்லா முந்திரி பருப்பு போட வெண்பொங்கல் 2 கப்பு வாங்கிருக்கோம். பக்கத்துல இன்னொரு கப்பு வாங்கிக்கலாம், அன்லிமிட்டட் தான். ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து பாபா கோயில சாப்பிடலான்னு வந்தா வெளியவே வந்து ஒருத்தவங்க கேசரி கொடுத்துட்டாங்க. இப்ப ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மயிலாப்பூர் சாய்பாபா கோயில்ல இருந்து புதினா சாதம் அப்புறம் சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் செம்மையா இருக்கு. புதினா சாதம் சுட சுட சாப்பிட சூப்பர். ஆக்சுவலா சுட சுட இருக்கு. எத்தனை கரண்டி வேணாலும் கேட்டா கொடுத்துட்டே இருப்பாங்க. சக்கரை பொங்கல் போல சைட் டிஷ் பொட்டேட்டோ பொரியல் வச்சிருக்கலாம், ஆனா இங்க வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் எங்க சாப்பிடணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இங்க பெருமாள் கோயில் எல்லாம் பிரசாதம் வாங்கிட்டு வரது பார்த்தேன். சோ அங்க போய் சாப்பிடலாம். நெய் பொங்கலானா என்னது இது? மிளகு சாதமா? கோவிலுக்குள்ள வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொன்னதுனால வெளியே உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். நெய் தூக்கலா போட்டு பாத்தீங்கன்னா நெய் இவ்வளவு ஜாஸ்தியா ஊத்திருக்காங்க. அருமையா இருக்கு. இப்ப நைட் டின்னருக்கு திருப்பி பாபா கோயிலுக்கு தான் வந்திருக்கும். அர்ச்சனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டா பிரசாதம் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நைட் டின்னருக்கு சாம்பார் சாதம், ரசம் சாதம், சக்கரை பொங்கல், சப்பாத்தி, அது கொஞ்சம் சட்னி, அப்புறம் பாயசம். இவ்வளவு ஒரு 5 ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ரசம் சாதம் தான் ஹைலைட். நல்லா பெப்பர் தூக்கலா போட்டு பருப்பு ரசம் சாதம். இன்னைக்கு ₹1 கூட செலவு பண்ணாம ஃபுல்லா கோயில் பிரசாதம் மட்டுமே சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். ஆக்சுவலா கோயில் இவ்வளவு வெரைட்டியா போடுவாங்களான்னு இப்பதான்ப்பா தெரியுது. நல்லா இருக்கு. அடிக்கடி வரலாம் போல இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது நல்ல சேலஞ்ச் கொடுங்க. வெல்கம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க.